ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். ஓம் சக்தி தாயே துணை. திருவரங்குளம் அருள்மிகு பிடாரியம்மன் ரட்சித்த நாயகி திருக்கோயில். காவல் தெய்வம் சக்தி வாய்ந்த அம்மன், வேண்டும் வரம் அளிப்பவள். இந்த பகுதியில் ரொம்ப பழமையான கோயில், மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வம். இந்த அம்மன் ஊரையும் காக்கிற காவல் தெய்வம். இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டா நமக்கு தீராத பிரச்சனைகள் தீரும். இந்த அம்மன் நமக்கு கூட இருந்து காப்பாற்றுவாங்க. இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிறவங்க மன துயரத்தை வந்து அம்மன்கிட்ட சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த காட்சியை பார்க்கும்போதே நமக்கே தெரியும். தாலி பாக்கியத்துக்காகவும், கல்யாணம் நடக்கிறதுக்காகவும், குழந்தைக்காகவும் கண்டிப்பாக எல்லாம் நடந்தாதாங்க. எவ்வளோ பேர் வளையல் கட்டியிருக்காங்க பாருங்கங்க. அப்போ இந்த கோயிலில் வந்து இந்த அம்மன் கிட்ட தங்கள் குறையை சொல்லி வேண்டிக்கிட்டு அது நல்லபடியாக நடந்துடுறதுனால தான் எல்லாரும் நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. இந்த அம்மனை பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவ்வளோ சாந்தம். பிடாரியம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா நிச்சயம் நடக்குங்க. காவல் தெய்வம் தான் நம்மளை காக்கிற தெய்வம். நம்ம கூட இருந்து நீ காப்பாத்துன்னு மட்டும் கடவுள்கிட்ட சொல்லுங்க. முழு பக்தியோடு நம்ம செயல்பட்டோம்னா கடவுள் கூட இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் கஷ்டம் வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கஷ்டங்கள் நிச்சயம் வரும். கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை நம்ம கையை ஒருத்தங்க பிடிச்சி, இந்த கஷ்டம் உனக்கு கிடையாது, நான் உன்னை இதுலேருந்து காப்பாற்றுவேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாங்க. அதுதாங்க கடவுளோட துணை இருந்தால் எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து வந்துடலாம். இதெல்லாம் சத்தியமான உண்மை. அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு. நிறைய பேர் வராங்க. இந்த கோயில் பூசாரி கிட்ட வந்து தங்களோட பிரச்சனையை சொல்கிறாங்க. அவர் அதுக்கு தீர்வு சொல்கிறாரு. இங்கே வந்து அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறாங்க. தினசரி அம்மனுக்கு சகல விதமான பூஜைகள் நடக்குது. வெள்ளிக்கிழமையில் ராகுகால பூஜை ரொம்ப விமர்சையாக இருக்குது. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க நிறைய பேர் இந்த அம்மன் கிட்ட வந்து தங்களுக்கு இப்போ கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம், காது குத்து, நல்ல காரியம் எதாக இருந்தாலும் முதல் பத்திரிக்கையை கொண்டு வந்து அம்மன் கிட்ட தாங்க வைக்கிறாங்க. திருவரங்குளம் சிவன் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்க இந்த கோயில். நீங்கள் இந்த கோயில் வந்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்க சிவன் கோயில், பழைய நாள் கோயிலுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது கோயில். சுயம்பு தாங்க, சின்னதாக இருக்கார். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளை ஈர்க்கிறாங்க. கோயிலோட திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு திருவரங்குளம் சிவன் கோயில் போனீங்கன்னா நிச்சயம் பிடாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. ரொம்ப ரொம்ப நியர்பை தான் இருக்குது கோயில். நிறைய பேருக்கு தெரியல, அதனால் ஒரு கோயில் மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கோயில் வந்துட்டு போங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம வேண்டும் வரோம். நமக்கு என்னங்க வேணும்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் ஐஸ்வர்யமாக இருக்கணும், குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், உயர் பதவி அளிக்கணும், நம்ம வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், நமக்கு ஏதாவது வியாபாரம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அதில் முன்னேற்றம் கிடைக்கணும், நம்ம குடும்பம் சந்தோஷமாக சகல விதமான ஐஸ்வர்யங்களோடு இருக்கணும். இதுதான் நம்மளோட வேண்டுதலாக இருக்கும். அத்தனையுமே இந்த கோயில் போயிட்டு வந்தால் கிடைக்குங்க. நான் இந்த பூசாரிக்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்னெல்லாம் விசாரிச்சுட்டு நீங்கள் நல்லபடியாக வேண்டிக்கோங்கம்மா, நீங்கள் என்ன மனசார வேண்டுறீங்களோ அத்தனையும் இந்த கோயிலில் இந்த அம்மா நடத்தி கொடுப்பாங்கன்னு சொன்னார். எனக்கு நைட்டு போக தாங்க வாய்ப்பு கிடச்சிது. நான் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இந்த கோயிலுக்கு போக நைட் ஆகிடுச்சு. எனக்கு நைட்டு தான் இந்த அம்மா அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நான் நல்லபடியாக வேண்டிட்டு வந்தேன். இந்த அம்மா எனக்கு நல்ல தரிசனம் கொடுத்தாங்க. எனக்கு இந்த கோயிலில் ரொம்ப மனசு அமைதியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வாங்க. கோயில் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனையும் வேண்டிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கோயில்கள் போகிற வாய்ப்பு கிடைக்கணும் கடவுளேன்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் முடிஞ்ச அளவு கோயில் போயிட்டு வாங்க. ஏன்னா நெகட்டிவிட்டி போய் பாசிட்டிவிட்டி தர ஒரே இடம் கோயில் மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சு. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருடையும் துணை புரிவார். நன்றி, வணக்கம்.